ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம 8th கிளாஸில் சோஷியல் சயின்ஸில் யூனிட் 5 டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா இதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Whose account is the source of information for the Gurukula system followed in Varanasi? Answer, Bernier. வாரணாசியில் இருக்கிற குருகுல சிஸ்டத்துக்கான சான்றை வழங்கினது பெர்னியர். செகண்ட் கொஸ்டின். விச் யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை கிங் தர்மபாலா இன் பெங்கால்? ஆன்சர், பி. விக்ரம்ஷீல யூனிவர்சிட்டி. வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் விக்ரம்ஷீல பல்கலைக்கழகம். தேர்ட் கொஸ்டின். இன் ஹூஸ் ரெயின் சைனீஸ் மாங்க் யுவான் ஷுவாங் visited காஞ்சிபுரம்? ஆன்சர், நரசிம்ம பல்லவா ஃபர்ஸ்ட். யாருடைய காலத்தில் சீன துறவி யுவான் ஷுவாங் காஞ்சிபுரத்தை வருகை தந்தார், காஞ்சிபுரத்துக்கு வந்தார்? முதலாம் நரசிம்ம பல்லவன். ஃபோர்த்து. when did UNESCO declare நாலந்தா as a World Heritage Site? ஆன்சர், டி. 2009. நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எப்போ அறிவிச்சதுன்னா 2009. ஃபிஃப்த் கொஸ்டின். ஹூ வாஸ் த கவர்னர் ஜெனரல் டு எஸ்டாப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் மദ്രാസா இன் கல்கத்தா? அதாவது கல்கத்தாவில் முதல் மദ്രാസா நிறுவன கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ். சிக்ஸ்த்து. ஹூ வாஸ் த சோஷியல் ரிஃபார்மர் ஹூ ஸ்டார்டட் அ ஸ்கூல் ஃபார் த விமன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலி மார்ஜினலைஸ்டு செக்ஷன்? அதாவது காலங்காலமாக ஒதுக்கப்பட்டிருந்த சமூக பெண்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் தொடங்கினவர் ஏ. ஜோதிபா புலே. செவன்த்து. வேர் டிட் த ஜெர்மன் மிஷனரி பார்த்தோலோமஸ் சீகன் பால்கோ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இன் தமிழ்நாடு? ஆன்சர், ட்ரான்கியூபா ஏ. அதாவது ஜெர்மன் சமய பரப்பாளர் பார்த்தோலோமஸ் சீகன் பால்கோ எங்கே அவருடைய ஃபஸ்ட்டு பள்ளியை தொடங்கினாருன்னா தரங்கம்பாடியில். இது fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். daughters as well as sons of priestly and warrior classes had access to education in dash India? Answer, ancient. பழைய இந்தியாவில் அந்தனரோட மகன் மகள் தென் அரசரோட அரசகுலத்தை சேர்ந்தவங்க தான் கல்வி கற்க முடிஞ்சுது. செகண்ட். பாப்டிஸ்ட் மிஷன் காலேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் 1818 அட் சிராம்பூர். பாப்டிஸ்ட் மிஷன் காலேஜ் சிராம்பூரில் 1818 தொடங்கப்பட்டது. தேர்ட் ஒன். ப்ரொஃபஸர் கார்வே ஸ்டார்டட் அ ஸ்கூல் ஃபார் ஹிந்து விடோஸ் இன் பூனா. பேராசிரியர் கார்வே பூனாவில் இந்து விதவைகளுக்கான ஸ்கூலை தொடங்கினார். ஃபோர்த்து. டேஸ் காலேஜ் இன் டெல்லி வாஸ் ஸ்டார்டட் பை த இனிஷியேட்டிவ் ஆஃப் த ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்? ஆன்சர், லேடி எர்வின் காலேஜ். அகில இந்திய மகளிர் மாநாடு ஒரு தீர்மானம் இயற்றி டெல்லியில் லேடி எர்வின் காலேஜை தொடங்கினாங்க. ஃபிஃப்த்து. The first commission on secondary education was chaired by Dr. லக்ஷ்மண சுவாமி முதலியார். முதல் இடைநிலை கல்விக்குழுவோட தலைவர் டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஆன்சர், 1956. கோத்தாரி கமிஷன் 1964. மெக்காலே English education. Free and compulsory education 6 to 14 years. Tata's Indian Institute of Science, Bangalore. Next, fourth, true or false? First question. We have evidence to show that the script of Indus and the script of pottery unearthed in Keladi is same. Answer, false. Second. Naladiyar was the contribution of Jains. True. Third. The term Upanishad means to sit down near one.
Answer true. Fourth, Buddha, Mahavira and Gosala revolted against the authority of Vedas. Answer true. Fifth, Nalanda was a great Vedic educational center. False. அது வேதிக் கிடையாது, புத்திஸ்ட். Fifth, consider the following statements and take the appropriate answer. First, Sanskrit education focused on Vedas. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் மட்டும்தான் ட்ரூ. அடுத்ததாக சிக்ஸ்த் ரோமன் லெட்டர். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் 1 or 2 sentences. First question, write about the reference to importance given to education in புறநானூறு. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 48 இருக்குது. பேஜ் நம்பர் 48 மேலே இருக்கிற அந்த பாக்ஸ் இன் புறநானூறு அதில் ஸ்டார்ட் பண்ணி பிஃபோர் ஹிம் வரைக்கும் இருக்கிற அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயின் டு தமிழ் லிட்ரேச்சர். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 48 இருக்குது. பேஜ் நம்பர் 48 மேலேருந்து இந்த செகண்ட் பேராகிராஃப் த தமிழ் வேர்ட் பள்ளி மீனிங் அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவுமே திருக்குறள் அண்ட் நாலடியார் அது வரைக்கும் இருக்கிறது தான் அந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ அபவுட் நாலந்தா யூனிவர்சிட்டி. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 48. ஸோ பேஜ் நம்பர் 48 அந்த தேர்ட் பேராகிராஃபில் 6th லைனில் நாலந்தா இன் பீகார் வாஸ் அ கிரேட் புத்திஸ்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து 1 2 3 4 5 6th லைனில் த மெசேஜ் ஆஃப் புத்தாஸ் டீச்சிங்ஸ் அது வரைக்கும் இருக்கிறது தான் அந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், பாயிண்ட் அவுட் த எசன்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 49 இருக்குது. பேஜ் நம்பர் 49 கீழே இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் தேர்ட் லைன் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் வேர் ஓப்பன் டு ஆல் அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி அண்ட் பர்சியன் அது வரைக்கும் இருக்கிறது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் காந்திஜிஸ் வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 53. பேஜ் நம்பர் 53 கீழே லாஸ்ட் பேராகிராஃபில் அதாவது இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் ஒரு ஃபோர்த் லைனில் காந்திஜி கேம் அப் வித் வர்தா அதில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் லெட்டர். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், discuss the essential features of learning in Jaina and Buddhist monasteries. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 48. ஸோ பேஜ் நம்பர் 48 இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ஜெயினா அண்ட் புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரிஸ் எஜுகேட்டட் அண்ட் ட்ரெயினட் அதர் மாங்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது லாஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைன் அதில் ஸ்டார்ட் பண்ணி மேலே இருக்கிற பேராகிராஃப் ஃபஸ்ட் பேராகிராஃபில் செகண்ட் இது இன் பள்ளி லாங்குவேஜஸ் அது வரைக்கும் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃபில் த தமிழ் வேர்ட் பள்ளி மீனிங் அதுலேருந்து அந்த பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக திருக்குறள் அண்ட் நாலடியார் அது வரைக்கும் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்டு அடுத்த பேராகிராஃபில் தேர்ட் லைனில் ஜெயினா அண்ட் புத்திஸ்ட் சென்டர்ஸ் ப்ரொவைடட் எஜுகேஷன் அதில் ஸ்டார்ட் பண்ணி த மெசேஜ் ஆஃப் புத்தாஸ் டீச்சிங்ஸ் அது வரைக்கும் இருக்கிறது. தென் இன்னும் ஒன்று இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 49. ஸோ பேஜ் நம்பர் 49 அந்த மேலே இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தேர்ட் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் த ஸ்டடிட் அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 2009 வரைக்கும் இருக்கிறது. இதை வந்து பாயிண்ட்டாக எழுதுனா ஒரு 9 பாயிண்ட்ஸ் வரும். இதுதான் அந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 7th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். attempt a brief account of the famous minute of Macaulay. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 50 இருக்குது.
ஸோ பேஜ் நம்பர் 50ல் இங்கிலீஷ் எஜுகேஷன் அந்த பேராகிராஃபில் செகண்ட் லைன் வில்லியம் பென்டிக் ஆன் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகிறது ஆன் இங்கிலீஷ் எஜுகேஷன் அலோன் அது வரைக்கும் இருக்கிறது தான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபவுண்டட் டு ஸ்ட்ரென்தன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பை த இந்தியன் கவர்மெண்ட் இன் த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கான்டெக்ட்? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 54ல் எஜுகேஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த மீன் டைம் அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகிறது வித் செவரல் ரெக்கமெண்டேஷன் அது வரைக்கும் இருக்கிறது தான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கோத்தாரி கமிஷன். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 53. பேஜ் நம்பர் 53ல் கீழேருந்து இந்த பாக்ஸ்க்கு மேலே லாஸ்ட் பேராகிராஃபில் ஒரு தேர்ட் லைனில் த கோத்தாரி கமிஷன் சஜஸ்டட் மீனிங்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கோத்தாரி கமிஷன் அது ஃபுல்லாகவே எழுதி லாஸ்ட் எஜுகேஷன் செக்டர் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு எய்த் ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், assess the role of Christian missionaries in the development of modern education in British India. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 50ல் கிறிஸ்டின் மிஷனரிஸ் அண்ட் எஜுகேஷன் கீழே பெங்கால் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டின் அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவுமே விமன் இன் 1879 அது வரைக்கும் இருக்கிறது. தென் நெக்ஸ்ட் பேஜ் அதாவது பேஜ் நம்பர் 51ல் இந்த பாக்ஸ் இன் ட்ரிச்சிராப்பள்ளி இன் 1838 அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே இன் 1876 வரைக்கும் இருக்கிறது. இதுதான் எய்த் ரோம் லெட்டருக்கான ஆன்சர். அடுத்ததான் நைன்த்து, மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. அது வந்து இந்த பேஜ் நம்பர் 52ல் இருக்கிற இந்த மேப்பு இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.